அங்கே ஃபுல்லாக ஸ்பாட்டட் டீர் இருக்குங்க. மேலேருந்து பார்க்கும்போது ஒரு 5:30 மணி போல் கண் வந்து தெரிஞ்சுதுங்க லைட் அடித்து பார்க்கும்போது. இது என்னங்க மாங்காய்ங்களா? இது என்ன? ஓகே മഞ്ഞിലൂടെ നമ്മൾ നടന്നാൽ ഒരു പ്രോബ്ലം வெளிச்சு பாருங்க எப்படி வருது. ஒயில்டாக இருக்குங்களா? இங்கே இருக்கு. ஓ ரோட்ல. தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங்க. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தோல்பட்டி சரம்பி வுட் ஹவுஸுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே 2 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்றைக்கி யாரும் ஸ்டே பண்ணல. நம்ம தான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டே பண்ணியிருக்கோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது. என்னங்க டீஸுங்க? ஓகே ஓகேங்க. ஓகே. ஸ்பாட்டட் டீஸ் இருக்குங்க. அந்த தாண்டிங்க அங்கே. ஓகே. அங்கே ஃபுல்லாக ஸ்பாட்டட் டீர் இருக்குங்க. மேலேருந்து பார்க்கும்போது ஒரு 5:30 மணி போல் கண் வந்து தெரிஞ்சுதுங்க லைட் அடித்து பார்க்கும்போது. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக டீர்ஸுங்க. சம்டைம்ஸ் நமக்கு லக் இருந்ததுன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்துடுங்க. ரூம் முன்னாடி ஃபுல்லாகவே நல்ல பேர்ட் சவுண்டுங்க. நல்ல சூப்பரான நேச்சர். தங்கறதுக்கு கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. ஃபேன் நல்லா கொடுத்துருக்காங்க. பவர் ப்ராப்ளம் நேற்று அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. ஒரு டைம் மட்டும் கரண்ட் போய் வந்துச்சு. மித்தபடிக்கு 2 ஃபேனு, அது போக டேபிள்ஸ் ஃபேனு நல்ல சௌரியமாக தாங்க இருக்குது. தண்ணி ப்ராப்ளம் கிடையாது. ஹீட்ரு இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிறவர் வந்து நல்லா ஹெல்ப்பாக ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணார். நமக்கு எந்த கஷ்டமே பெருசாக தெரில. பட் இங்கே நெட்வொர்க் இல்லைங்க. ஏர்டெல்லாம் இல்லாதனால நம்மளுக்கு வந்து இங்கே ரீச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வந்து நமக்கு ஃபஸ்ட் டைமாக வர்றதுனால இடம் வந்து கிளியராக தெரில. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தேடுற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரம்பி வுட் ஹவுஸ் எங்கே இருக்குன்ட்டு. இங்கே டிக்கெட் கவுண்டரும் பார்த்தீங்கன்னா 3 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 1:30 2 o'clock போல் வந்தோம்னா அங்கே ஃபாரஸ்ட்டு டிக்கெட் கவுண்டரில் யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு வுட் ஹவுஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டு தான் வரணும் மித்தவங்கக்கிட்ட. இங்கே நிறையா மங்கீஸு, லங்கூர் எல்லாமே இருக்குங்க. அது போக மலபார் ஜேம்ஸ் குரல் வந்து நம்ம இங்கேயே பார்த்தோம். இந்த மரத்தில் வேறு லெவலில் இருக்குங்க கிளைமேட்டு. நம்ம வந்து மார்னிங் சஃபாரி சொல்லியிருக்கோம் 6:30க்கு. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் சஃபாரிங்க தொல்பட்டியில். இப்படி தாங்க உள்ளே வரணும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக கட்டன் சாயா, டீ, காஃபி, அப்புறம் வாட்ரு வந்து நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சம் ஒரு சில ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்குலாம் ரொம்பவுமே ஹெல்த்தி. இதில் இல்லைங்க, ഇതിന്റെ കായ அந்த ஃப்ரூட்டுக்கு வேண்டி இங்கே நிறைய மலபார் ஜேம்ஸ் குரல் இருக்குங்க. சம்டைம்ஸ் சவுண்ட் போடும் இல்லை. ஓகே. காய் பிடிக்கும் போது நிறையா வருங்க. இது என்னங்க மாங்காய்ங்களா? இது என்னங்க? ஓகே ஓகே. நிறைய விழுந்து கிடக்கு. மங்கி பிச்சு போடுங்க. அனில். மலபார் ஜேம். ஓகே ஓகேங்க. அவர் சாப்பிட்டது போக தான் மீதி மித்தவங்களுக்கு. ஓகே. மாங்காய் மலபார் ஜேம்ஸ் குரல் நல்ல பெரிய அணில் கடிச்சு துப்புறது. இது ஃபுல்லாக பின்னால் ஃபாரஸ்ட்டுங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட். ഇത് ഫുള്ള് നാഗരോള കേരള അതിർത്തി. ഓക്കേங்க. ഇപ്പുറത്തെ പിന്നെ കേരള, അതിന്റെ അപ്പുറത്ത് ഇതേമാതിരി ഇത് കേരള, ഇത് കർണാടക. അങ്ങനെ
നാഗർലാൻഡ്. இங்கெல்லாம் அனிமல்ஸ் ஏதாவது வந்திருக்குங்க லெப்பர்டெல்லாம்? ഇവിടെ എല്ലാം വരും. ഇവിടെ ഇതിലെല്ലാം ടൈഗർ പോക്കുണ്ട്. ஓ ഇപ്പോ ഇപ്പോ ഇപ്പൊ ജനങ്ങൾ அதிகமாயிருச்சு. അധികം ആയാലും പിന്നെ അങ്ങനെ ഇങ്ങോട്ടേക്ക് വരില്ല. അതിലെ ആ ഗേറ്റില്ലേ അതിലേ കടന്നു പോകും. ஓகே, நீங்க பார்த்திருக்கீங்களா? ഞാൻ എത്രയോ പ്രാവശ്യം കണ്ടു. ஓகே ஓகே. ഇതിലെല്ലാം നടന്നു അത് പോകുന്നുണ്ട്. ஓகே. ഇത്ര വണ്ണുള്ള ടൈഗർ. டைகருங்க. எந்த டைகர்? அந்த சைடு இல்லாம இல்ல, இங்க இந்த பக்கமா போய் അതിലെ എങ്ങനെ ഈ മരം ഇല്ലേ, ആ മരത്തിന്റെ ബാക്ക് സൈഡ് ഒരു പാറ, ഒരു കല്ല് വെക്ക്, അതിന്റെ മുകളിൽ ഇങ്ങനെ ഇരിക്കും. லெப்பர்டுங்க. അതെ ആ മരത്തിന്റെ ஓகே ஓகே. ഒരു വലിയൊരു കല്ല് വെക്ക്, അതിന്റെ മുകളിൽ ഇങ്ങനെ ഇരിക്കും. டைகருங்களா லெப்பர்டுங்க? ടൈഗർ ഈ ലെപ്പേഡ് ஓகே. അവിടെ വെക്കും. അത് ഈ സെന്ന ഈ കട്ട് ചെയ്യുന്ന ആളുകൊണ്ട് ഇപ്പൊ വരതില്ലേ, പിന്നെ വന്നിട്ടില്ല. അത് ഇനിയിപ്പോ ആ ഷെഡെല്ലാം പൊളിഞ്ഞു പോയാൽ എല്ലാം ഇങ്ങോട്ടേക്ക് വരും. ഇതിലെ ആ കല്ലിന്റെ അവിടെയൊക്കെ டீர் எல்லாம் கத்துங்க வரும்போது. இப்போ அந்த மலைங்க ஹில்ஸுங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் டீப் ஃபாரஸ்ட் അല്ല, ഈ കോഫി എസ്റ്റേറ്റ്, காஃபி எஸ்டேட் പ്രൈവറ്റ് അതിന്റെ അടുത്ത് പിന്നെ കുറച്ച് ആൾക്കാർ இருக்குங்க. അന്നേരം അവര് പിന്നെ அவங்க மட்டும் தான் போவாங்க. അവര് ഗുജറാത്തിലുള്ള ആൾക്കാർ. ஓகே. അവര് നടത്തുന്നത് பார்த்தாவே பயங்கரமா இருக்கு ஃபாரஸ்ட். அங்க ஆனா அனிமல்ஸ் வரும்ல? അതിന്റെ മേലെയൊക്കെ ഉണ്ടാവും. നല്ല ഇത് ഈ സൂര്യോദയം നല്ല ഉദിച്ചു വരുന്ന നല്ല ഇതെല്ലാം അടിഭാഗം, അത് മേലെ அங்கிருந்து வியூஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ഒരു കാഴ്ചയാണ്. இந்த பில்டிங் பத்தி சொல்லுங்க. 139 140 വർഷം ആச்சு. ഇത് பிரிட்டிஷ் காலத்துல கட்டினதுங்க. 140 years ஓல்டு இதுங்க. എന്റെ ഫാദറിന്റെ ഫാദർ ഇവിടുത്തെ വാച്ചറായി ആ ടൈമിൽ. ബ്രിട്ടീഷുകാര് ഫുഡ് ഉണ്ടാക്കാൻ വേണ്ടിട്ട് കൊണ്ടുവന്നത്. ഓക്കെ, நீங்க தான் மெயின்டைன் பண்றீங்க ஃபுல்லா. இப்போ இது ஃபுல்லா കഴിഞ്ഞ് എന്റെ ഫാദറിന്റെ ഫാദർ കഴിഞ്ഞ് എന്റെ ഫാദറിനെ കൊണ്ടുവന്നു. പിന്നെ ഞങ്ങളെ കൊണ്ടുവന്നു. ഓക്കെ. 1964 ഞങ്ങളെ കൊണ്ടുവന്നത്. തലശ്ശേരി എന്റെ വീട്. ഓക്കെ ഓക്കെ. இது 140 years old building. ஓகே, செராமிக். இது ஃபுல்லா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ഇത് രണ്ടാമത് റിപ്പയർ 1987 ഇത് റിപ്പയർ. ഓക്കെ. അല്ലെങ്കിൽ ഇതെല്ലാം വെറും മരത്തിൻ്റെതേനു. ഈ എല്ലാം മരത്തിന്റെ മുകളിൽ ഉള്ളതിനു. അങ്ങനെ എല്ലാം എല്ലാം എടുത്ത് കളഞ്ഞിട്ട് എല്ലാം ഫ്രഷ് രണ്ടാമത് ഇത് അരഭിത്തിയെല്ലാം കെട്ടിട്ട് രണ്ടാമത് റിപ്പയർ ആയത്. இப்போ புதுசா மாத்திருப்பாங்களா மறுபடியும்? ഇത് മാറ്റിയത് പെയിന്റ് എല്ലാം മാറ്റിയത്. എല്ലാം മരം. நல்ல ஸ்டே பண்றதுக்கு நல்ல கூல் கிளைமேட்டுங்க, ஹீட் இல்ல. അത് ഇത് റിപ്പയർ ടൈമില് മഴ വന്നു കളഞ്ഞു. അതാ കുറച്ചൊരു ഇതായത്. അല്ലെങ്കിൽ പിന്നെ ഫിനിഷിംഗ് நல்லா இருந்திருக்கு. ആ ടൈമില് മഴ ഒരു 2 മാസം മഴ. ആ ഉള്ള വെള്ളം മുഴുവൻ കാറ്റ് മഴ എല്ലാം പെയിന്റ് അടിക്കുമ്പോ എല്ലാം മഴ അടിച്ച് ഇതായി പോയി. അല്ലാതെ ഇങ്ങ മഴയെല്ലാം ഭയങ്കരമാ ഇருக்கு. ഭയങ്കര മഴ எப்பவுமே. അതില്ല ഇതിന്റെ മുകളില് ഇതേമാതിരി ചെയ്തതാ. ഒരു കാറ്റ് വന്നിട്ട് അടിച്ച് അത് കൊണ്ടുവന്ന് ഇവിടെ ഇട്ട് കളഞ്ഞ്, ഇപ്പുറത്തിട്ട് കളഞ്ഞ്. അത് പില്ലറിന്റെ മുകളില് ഈ ഇതായിട്ട് കെട്ടിയതാ, ഷീറ്റിട്ട്. അതെല്ലാം എടുത്ത് കൊണ്ടുപോയി കളഞ്ഞു. ஓகே ஓகே. அது டேமேஜ் ஆகி அதுக்கு அப்புறம் எதுமே கட்டலைங்க. അതെല്ലാം അങ്ങനെ ആയിപ്പോയത്. ஓகே ஓகே. ஆனா இது தாங்குதுங்க. இது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. ഇത് മാത്രം എന്തോ ഭാഗ്യത്തിന് രക്ഷപ്പെട്ടു. ஓகே ஓகே. நாங்க வந்து ஸ்டே பண்ணோம்னு இருக்கீங்க. നമ്മൾ ഈ ശരീരത്തിൽ നമ്മൾ ഈ ചെരുപ്പ് ഇട്ട് കഴിഞ്ഞാൽ, ഈ ചെരുപ്പെല്ലാം ഇട്ട് കഴിഞ്ഞാൽ ഈ അലർജിയാ. ഇത് നമ്മൾ ശരീരത്തിൽ മണ്ണിലൂട്ടാ നമ്മൾ നടന്നാൽ ഒരു പ്രോബ്ലം ഇല്ല. അതേമാതിരി ഈ ചെറിയ കുട്ടികൾക്കുണ്ടല്ലോ ഈ ചൂടുള്ള തൊപ്പി, അതേമാതിരി തന്നെ പിന്നെ ചെരുപ്പ്, അതേമാതിരി തന്നെ ഈ ചൂട് ഷർട്ട് അതെല്ലാം ഇട്ട് കഴിഞ്ഞാല് കുട്ടികൾക്ക് ഇമ്മ്യൂണിറ്റി കമ്മിയാവും. ഉണ്ടാവില്ല. നമ്മളൊരു മരത്തിന്റെ തൈ നട്ട് കഴിഞ്ഞാൽ അങ്ങനെ അതിന് വെള്ളം ഒഴിച്ചു കൊടുത്തില്ലെങ്കിൽ അത് അങ്ങനെ ഉണങ്ങിപ്പോയല്ലോ. നമ്മൾ അതിന് വെള്ളം കുറച്ച് കമ്മിയായിട്ട് നമ്മളെ ഈ മണ്ണ് നമ്മുടെ ശരീരം പ്രസ് കഴിഞ്ഞാൽ ഒരു അസുഖം ഉണ്ടാവില്ല.
ഞാൻ ഞാൻ പിന്നെ ഈ കടന്നു കഴിഞ്ഞാൽ സ്ലിപ്പിംഗ് ആകുമ്പോൾ ഈ പിന്നെ ഷർട്ട് ഇടൽ കുറവാണ്. ഷർട്ട് കഴിച്ച് വെച്ചാൽ നമ്മൾ ഈ അതേ മറ്റേ ഈ ബെഡ് ഉണ്ടല്ലോ, ബെഡിൽ ഞാൻ കിടക്കില്ല, വെറും പലക കട്ടിലിൻ്റെ മുകളിൽ കിടക്കും. അത് ആ ബെഡ് സാറ് പറഞ്ഞ് ബെഡ് പുതിയ ബെഡ് അവിടെ കൊണ്ടുവന്ന് ഞാൻ പറഞ്ഞു വേണ്ട, നിങ്ങൾ അതിൻ്റെ അകത്ത് കിടക്കണം. ഞാൻ പറയും വേണ്ട, എനിക്കൊരു അസുഖം ഇല്ലല്ലോ. ஹெல்த் நல்லா இருக்குதுங்க. நம்ம வந்து இந்த நேச்சரோட நேச்சரா ഈ മഴയത്ത് ഞാൻ നനഞ്ഞിട്ട് കൂലി വേല എടുക്കുന്ന ആളാണ് ഞാൻ. ഞാൻ ഉടമ്പുക്ക് നല്ലതുங்க എല്ലാം നല്ലത്, നമ്മൾക്കൊന്നും പ്രോബ്ലം ഇല്ല. അന്നത്തെ കാലത്തിൽ ഒരു ഈ ഈ നമ്മളെ ഈ ഈ ടൈം എഴുതൂല, പ്രസവിച്ച ടൈം എഴുതൂല. പിന്നെ അന്ന് ഒരു 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 മരത്തിന്റെ തൈ നട്ട് കഴിഞ്ഞാൽ ഈ തൈ 1960, 65 അങ്ങനെ പറയും. ഈ ടൈം അവര് அந்த மரத்தை வச்சு நம்மளோட வயசு வந்து இது பண்ணிக்கணும். തെങ്ങ് നട്ടത് இந்த വർഷത്തില്, அந்த வருஷத்துல நீங்க பிறந்தீங்கன்னு சொல்லி 1938 இந்த തെങ്ങ് നട്ടത്, அந்த മാവ് നട്ടത് അതേ അന്നത്തെ കാലത്ത് ഈ நம்மளோட வயசு வந்து மரத்தை நட்டுனதை வச்சு கம்பேர் பண்ணிக்கணும். அது இந்த வுட் ஹவுஸுக்கு பேக் சைட்லங்க ஸ்பாட்டட் டீஸ் பாருங்க, இது சாப்பிட்ருக்குங்க. சம்டைம்ஸ் இந்த வழியெல்லாம் லெப்பர் டயர் எல்லாமே கிராஸ் ஆகுங்க. சின்ன மரமாட்டு இருக்குங்க, அதோட தலையை சாப்பிட்டு காலையில் டீஸ் நிறைய பார்க்க முடியுதுங்க இங்கே. மலபார் ஜெயின்ஸ் கரல், மங்கி, பட்டு பெரிய லெவல் அனிமல்ஸ் எதுவுமே பார்க்க முடியலங்க. எலிஃபெண்ட்டு, லெப்பர் டைகர் எல்லாம். மார்னிங் சஃபர் காலையில் ஃபஸ்ட்டு சஃபரிங்க தோல்பட்டி. நீங்கள் எப்போ கடைசியாக டைகர் பார்த்தீங்க? ஒன் வீக் ஆச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. நைட்டில் சைக்கிள் ஈவினிங் போகும்போது அட்டாக் பண்ணியிருக்கேங்க. எங்கேங்க? டைகர் ஹண்ட் பண்ணியிருக்கேங்க. பார்க்கல, உஷெல்லாம் அங்கிருச்சு. ஓகே ஓகே. இது லெங்கூர் சவுண்டு. எலிஃபென்ட் ரோட்லேயே, அங்கே ரோட்லேயே நிற்குதுங்க. ரோட்டில் போயிருக்கேன் நேற்று ஃபுல்லாக நைட்டு அங்கே ரோட்டில் இருந்தது 7 o'clock மேலே. அங்கே நிறைய இருக்கு. மயிலுங்க, பீக்காக்குங்க. அந்த பக்கமாக திரும்பி நிற்குதுங்க. இருக்கு ஓடி போச்சு. வண்டி ரிவர்ஸ் பண்ணும்போது போகும். வியூ போகிறீங்க எப்படி இருக்குங்க? கோயில் டாக் நிறைய குட்டிங்க, சின்ன குட்டிங்க. லோடிஷ் பெருசு நிறைய உருப்பட்டது.
சின்ன குட்டிங்க உருப்பட்டது ஒரு பாஞ்சிருக்க மாட்டேங்க. ரெண்டு வேணுங்க. நிறைய ஒரு பாஞ்சு ரோடு கிராஸ் ஆகி போச்சு, ரோட்லேயே போச்சு. இது மாதிரி டைகர் கிடைச்சா நல்லா இருக்கு குட்டியோட. வெளிச்சம் பாருங்க எப்படி வருது. சரி, எப்படி இருக்கு? ஃபுல்லாக டீஸுங்க, மேல் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இதில் லெப்பாட் ஈஸியாக ரன் பண்ணிடும்ல. இப்போ மான் இந்த மாதிரி புஷஸ்குள்ளே இருந்ததுன்னா ஈஸியாக அடிச்சிருங்க. ஓப்பன் ஏரியாவாக இருந்தால் தப்பிச்சிருங்க. போகிற வெளியெல்லாம் சூரியன் அப்படியே நல்லா டச் பண்ணும்போது இந்த கிளைமேட்டுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மார்னிங் ஃபர்ஸ்ட் சஃபாரி. மார்னிங் சஃபாரிங்க வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்க அப்படியே இந்த பக்கம் நாகர்கோயிலுங்களா? இந்த பாருங்க தமிழ்நாடு, கர்நாடகா. வயல் போருங்க. இங்க இருக்கு. இல்லைங்க போயிடுச்சுங்க. போகுதுங்க. இவங்க இங்கேயே தான் ஸ்டே பண்ணுவாங்களா? ஓகே ஓகே. ஸ்டே பண்ணுங்க. ரோட்லேயே ரோட் கிராஸ். குட்டிங்க எல்லாமே, எல்லாம் குட்டிங்க, பெருசுதான். இதோட குட்டி தான் எல்லாம் பேபி. நிறைய இருக்கு. மான் எவ்வளோ குட்டி போடுங்க ஒரு இதில்? ஒரு 6 மாதத்துக்கு ஒரு குட்டி. 1 2. ஆமாங்க, சேம் தான். சேஃப்டிக்கு குட்டி இருக்கிறதுனால குட்டிக்கோசரமே இங்க வேற அனிமலுக்கு பயந்துட்டு சைக்கிள் நிக்கல. ஆமா ஆமா. ஓகே. ஆனா வைல்ட் டாக் வந்துச்சுன்னா எப்படி அடிச்சிடும்ல, அதெல்லாம் ஆமா. டைகர் கூட மிஸ் பண்ணிருங்க, வைல்ட் டாக் மிஸ் பண்ணாங்க. மார்னிங் கண்டிப்பா. மான் எவ்வளவு வருஷத்துக்கு அதோட லைஃப் டைம்? இல்ல உயிரோட இருந்துச்சுன்னா எதுவும் கேரண்டி இல்லைங்க. பட் உயிர் வாழ்ந்தா எவ்வளோ? ஒரு 20 வருஷம் இருக்கு. பைசன் சேர்த்து இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் ஓகே. ரொம்ப நாளைக்கு இருக்கு.
சேஃப்டி. அட்டாக் பண்றது இது கொம்பு இருக்குல்ல, ஆமாங்க, அந்த மானத்தை அடிச்சு சாப்பிடுங்க. கொம்பு இருக்கிறதுக்கு ஓட முடியாது. ஓ, ஈஸியாக ரன் பண்ணிடுங்க. ஒயில்ட் டாக் வந்து ரன் பண்ணிச்சுன்னா கொம்பு இருக்கிற மானை தான் ஃபர்ஸ்ட் அடிக்குங்களாம்மா. நான் அதனால தான் ரொம்ப நாள் ஓட முடியாது, கொம்பு இருக்கிறதுனால முட்டிக்கு. என்ன நினைப்பாங்கன்னா கொம்பு இல்லாத மானை தான் ஈஸியாக அடிக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கொம்பு இருக்கிறதா டேஞ்சருங்க அதுக்கு. ஆனால் முடிஞ்சால் அது அட்டாக்கும் பண்ணிக்கலாம். கொம்பு இருக்குல்ல, ஓடும்போது ஓகே, பிடிச்சிக்கலாம். குத்தும், அது ஒன்றா குத்தும், இல்லைன்னா மாட்டிக்கும். கொம்பு இல்லாத மானை குயிக்காக ஃபாஸ்ட்டாக ஓடிடுமா. ஒயில்ட் டாக்குங்களா? பார்க்கிங் டே 2 காட்டுக்கோழி. ஓ, ஸ்பாட்டட் டீரும் இருக்கு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றிக்கிங்க. ஆனால் ஓகே, 1 வீக் ஆச்சு கண்டது. எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்டிருக்கான். ஓகே. வண்டியில் இங்கே வரும்போது டயருங்க சைட்டானா ரோட்லேயே ஆகுங்களா? க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. நான் இந்த பக்கத்தை பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. இல்லை லக்கு தான். படுத்துருக்கு மான் அந்த மாதிரி அமையிறது லக்கு தானேங்க. டைமுக்கு ½ an hour வரை பார்த்துருக்கோம். அதே இடத்துல எல்லா வண்டிக்கும் மாட்டுங்க. போன் இருக்குல்ல, போன் சைடு தண்ணி தண்ணி எல்லாம் படுத்தா ஒரு 2 மணி நேரத்துக்கு எழுந்திரிச்சு தலை மட்டும் வெளியே தெரியும். ஆனால் இந்த மாதிரி பக்கத்தில் பார்க்குறது நல்ல சைட்டிங். ஆனால் இப்போ கூட இருக்கும். சரி, தெரியாதுங்க. தெரியாது, அது நம்மளை பார்த்துட்டு இருக்கேங்க. உட்காந்துருக்கான். ஓ, ரோட்ல தேங்க்யூ. எங்க இதில் எடுக்க இதில் எடுக்க. அங்க போடுறோம். அங்க பாருங்க இருக்குங்க. தெரியுதுங்களா? டயருங்க பார்த்துச்சுங்க. நான் பார்த்துச்சு போச்சு. இப்படி எடுங்க நீங்கள் கன்னியா இந்த வழியா உள்ள போயிடுச்சுங்க. இருங்க டைகர் டீரு கரெக்டா இந்த டயர் பார்க்கும்போது மானுங்க கொஞ்சம் பின்னாலேயே போய் பார்க்கலாங்களா? டைகர் நம்ம பார்த்தங்க, கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை. முன்னால் போகும்போது கரெக்டாக மொபைலில் டைகர் பாட்டிருந்தோம். இந்த பக்கம் அப்படியே அது முதுகு மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இப்படி வருங்க. ஓகே பெருசுங்க.
மூஞ்சியெல்லாம் தெரியலங்க, முதுகு மட்டும்தான் தெரிஞ்சது. ஃபேஸ் தெரியலங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. லைட்டாக தெரிஞ்சது. அது பாடி தான் தெரிஞ்சது மேலே. ஃபோன் பார்த்து ക്രോസ് പണിയാ ക്രോസ് റോഡ് ക്രോസ് ആയിട്ട് കുറച്ചപ്പുറം പോയി ഇവിടെ കാണുന്നത്. കണ്ടില്ല கரெக்டாக ஃபோட்டோ பார்க்கும்போது கிராஸ் ஆகிடுது. ഫ്രണ്ടിലേ பார்த்து ரோட்லயே பார்த்து போகணும். ஓகே பார்க்கிங் இருக்கு உண்டோ? இல்லை, ஜஸ்ட் மிஸ். பார்த்துட்டேங்க, ஆனால் ரெக்கார்ட் ஆகலை. ஆமாம், புஷஸ் அந்த இடத்துல இருக்கிறனால ஒரு 2 செகண்ட் தான் தெரிஞ்சது டயர். இல்ல அங்க போட்டோ பார்க்கலனா கிடக்கும். അല്ല അങ്ങല്ല ഇന്ന് വിട്ട പോലെ അല്ല, അങ്ങല്ലാന്ന് നിങ്ങൾ ഫോട്ടോ നോക്കിയിട്ടില്ലേ കാണുന്നത് കിട്ടൂല. നമ്മൾ ആ ടൈം നോക്കില്ല, കറക്റ്റ് ടൈമിൽ பார்த்தല്ലേ கண்ணால பார்த்தല്ലേ. எங்களை அப்படித்தான் பாக்குறது. ஒரு டைம் மாத்த ஜாஸ்தி ஒரு ஆஃபரங்க பாங்க இங்க இந்த பாத்து சைடுல பாத்து தண்ணிக்கு நிறைய பாக்கும். இந்த டைம் ஒரு டைமுக்கு ஸ்பீட்ல ஓடிடும். அவ்வளவுதான், அப்படியே கிடக்கும். இங்க இது கோல்டு ஓடிச்சு. அவ்வளோதாங்க, ஜஸ்ட் மிஸ். இதே மாதிரி தான் ஓடிச்சுங்களா டயரு? நடந்து போச்சு. நம்ம பார்த்துட்டு போயிட்டு சொல்லும் போது கேர் ஆகுது யாரு. அப்போ எவிடன்ஸ் இருந்தா தெரியும். எவிடன்ஸ் போட்டோ எடுத்தா ஆமாங்க, நம்ம பார்த்துட்டு கொடுக்காது. யாருங்க வெயில் வெயில இருக்கு. சரி, கரெக்ட். அப்பவே ஃபோக்கஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்த ஒரு செகண்ட்லயே ஆயிடுச்சுங்க, அந்த இடம் கவர் ஆயிடுச்சு. ஆனால் புஷஸ்குள்ள இருந்திருக்கு டயர். அதுக்கப்புறம் ஃபோனு அந்த பக்கம் காட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ரோட்லேயே போகணுங்க. அது அப்படி போனோம்னாலும் சம்டைம்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லைங்களே. நேற்று ஈவினிங் எல்லாம் ரொம்ப அலர்ட்டாக தான் போனோங்க, இது கிடைக்கல. சரி இங்கே அந்த டைகர் காட்டுங்க. இப்போ நேற்று ஒன்றும் பார்க்கலைங்க, எதுவுமே பார்க்கலைங்க. பைசனுங்க, ஒயில்ட் டாக்ஸ் குரூப்புங்க, குட்டி, அப்புறம் டைகரு, பார்க்கிங் டீஸு. இந்த டயர் பார்க்கும்போது தாங்க கரெக்டாக அங்கே டயர் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. இங்கே நிறைய இது அட் டைம் ரெண்டெல்லாமே மான் ரொம்ப பக்கத்தில் பார்த்தா மட்டும்தான் கத்தும் போலைங்க டயர். மான் கரெக்டாக கத்துது இல்லைங்க, நம்ம பார்க்கறதுக்கு. நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் மானே கத்துது. மறுபடியும் இந்த பக்கம் வருங்களா? மறுபடியும் இந்த பக்கம் வருங்களா? மறுபடியும் ஆமாங்க ஆமாங்க. சரி சரிங்க, குடிச்சிட்டு மறுபடியும் இப்படி இதே வழியாக தானே அப்படி அங்கேயே போயிருங்களா? ஓகே. டயர் சைட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம்தான் போலைங்க. பார்த்தாலும் சம்டைம்ஸ் வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்குறது ஈஸி, வீடியோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க டயரில். கரெக்டாக நம்ம அந்த இடத்துல ஃபோக்கஸ் வச்சுட்டோம். புஷஸ் இருந்ததுனால அது தெரியலைங்க, இல்லைன்னா ஸ்பாட் ஆயிருக்கு. முதுகு மட்டும் நான் பார்த்தேங்க. கரெக்டாக எலிஃபென்ட் ஒன்று கூடி காணுங்க. எலிஃபென்ட் ஒன்று கூடி பார்த்தேன்.
நேற்றுமே இல்லைங்க இந்த ரோட்டில் ஈவினிங். இந்த மாதிரி இடமா இருந்தால் தெரிஞ்சிருக்குங்க டயர் நல்லா கரெக்டாக செடியாக போயிடுச்சுங்க. லெப்பர்டெல்லாம் ஸ்பாட் ஆச்சுன்னா எங்கே ஸ்பாட் ஆகுங்க? வர வழியிலே தாங்க. ஓகே, வர வழியில் இங்கே தாங்க. ஓகே ஓகே. நேற்று ஏதோ ரோட்லேயே படுத்திருந்தது நாங்கள். ரோடெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க, ஜல்லியாக இருக்கு. தார் ரோடு இல்லைங்க. இது எதுக்காக போனீங்க? இருந்தாங்க கிராமத்துக்கு போகிறது. ஓகே ஓகேங்க. பாலம் மாட்டி எல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, சும்மா சஃபாரி போகிறதுக்கு. மரம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அவங்க ஜாலியாக ஹண்டிங் வர. ஓகே, இந்த பிரிட்ஜுங்க. ஓ, அந்த பிரிட்ஜ். மரம் கொண்டு போகிறதுக்கு அதெல்லாம். இப்போ அதே இந்த வழி தாங்க, இதே வழி தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போவே பாலம் பாருங்க எப்படி கட்டிக்கிறாங்க, இன்னும் தாங்குது பாருங்க. இன்னும் எத்தனை வெள்ளம் போயிருக்குங்க இதில், எல்லாத்துக்கும் நீடிச்சு நிற்கிது பாருங்க. இங்கே ஆரம்பத்துலேருந்தே டைகர் இருக்குங்க, கொண்டு வந்து விடலைங்க. நேச்சுரல் வெள்ளக்காரங்க. ஓகே, முதல்ல இருந்தே இருக்கு, கம்மியாக இருந்திருக்கு, இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நிறைய இருக்கு. ஆமாங்க ஓகே ஓகே. ஓகே ஓகே. இந்த ரோடு வந்து மெயின் ரோடுங்க, காலிக்கட் டு தொல்பட்டி மைசூர் ரோடு. டேரக்ட் ஸ்ட்ரெயிட்டாக மைசூர் நாகர்கோவில் வழியாக தானே போகுங்க? மைசூருங்க ரூட்டுங்க. ஓகேங்க ஓகே. பைபாஸ் தொல்பட்டி சஃபாரி முடியுதுங்க. மார்னிங் சஃபாரி மெயின் ரோடு வந்துட்டோம். தொல்பட்டி ரோட்டில் தாங்க இருக்கும். டைகர் இன்னைக்கு சைட் ஆச்சுங்க, பட் கிளியராக எடுக்க முடியல. வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபஸ்ட்டு சஃபாரியாக நம்ம உள்ளே போனோங்க.